இன்றைய தினம் தமிழ்நாடு வக்ஃபு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தப்பட்டு அதிலே 7 பேர் கொண்ட குழு, அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டு முதல் மாநில மாநாடு, கொங்கு மண்டலத்தினுடைய முதல் மாநில மாநாடு இன்றைய தினம் நடந்துட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு முதல் அமைப்பாக, முதல் அமர்வாக சமய நல்லிணக்க மாநாடு. அந்த சமய நல்லிணக்க மாநாட்டில் அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்த இந்து சமயத்தை சார்ந்த மத குரு, அதற்கடுத்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பாதிரியார் ஃபாதர் அவர்கள், முஸ்லீம் மதத்தை சார்ந்த, இஸ்லாமிய மதத்தை சார்ந்த கோவை மாவட்டத்தில் இருந்த உலமாக்கள், அடுத்து அனைத்து கட்சிகள், எந்த சார்பு சார்பற்ற சமயச்சார்பற்ற அரசியல் சார்பற்ற கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் இங்கே நகரத்தினுடைய இந்த நகர்மன்றத்தினுடைய தலைவர், அவர் உதவித் தலைவர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், எல்லா கட்சியினுடைய பொறுப்பாளர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து பேசினார்கள். இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை, மத நல்லிணக்கத்திற்கு கேடு, சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி மத நல்லிணக்கம் பேண வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டினுடைய கோரிக்கைகள், இந்த மாநாட்டினுடைய குறிக்கோள்கள், அதே மாதிரி கோரிக்கைகள் சில வச்சுருக்கிறாங்க. அதில் இந்த பகுதியினுடைய வக்ஃபினுடைய சொத்துக்களை மீட்டெடுத்து அதற்கு உண்டான பரிகாரம் தரப்பட வேண்டும், அதன் மூலம் கல்வி நிலையங்கள் மற்றும் உள்ள இந்த பெண்களுக்கு பின்தங்கிய பகுதியில் உதவி வழங்க வேண்டும் என்ற இந்த மாநாட்டில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரஸ்டுடைய நோக்கம் வந்து திருமண உதவி திட்டம், மாணவர்கள் கல்விக்கான அனைத்து உதவிகளை செய்வது, பிற்படுத்தோருக்கான அரசினுடைய அனைத்து உதவிகளை பெற முயற்சிப்பது, சிறுபான்மை சமூகத்தினுடைய பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்கு உதவி செய்வது, அரசினுடைய அனைத்து நலத்திட்டங்களை முன்னெடுத்து செல்வது, அறக்கட்டளை மூலம் மாநிலம் முழுவதும் மருத்துவ முகாம்கள் நடத்துவது. அதற்கு 3 மருத்துவ முகாம்களை இடத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஏழை மக்கள் இறந்தவர்கள் சடலங்கள் அறக்கட்டளை மூலம் பல்வேறு இப்போ நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்யணும்னு விரும்புகிறாங்க. ஏழை பெண்கள் திருமணத்திற்கு அறக்கட்டளை வாயிலாக 13 பெண்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. இந்த மேற்கொண்டு அதை விரிவுபடுத்தி அதை இன்னும் கொங்கு மண்டலத்திலிருந்து மற்ற மண்டலங்களுக்கு அதை தாண்டி செல்லணும்னு சொல்கிறாங்க. ஏழைகள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் சுகாதார வசதி, குடிநீர் வசதி அதை மேம்படுத்துவதற்கும், அறக்கட்டளை மூலம் பெண்களுக்கு வட்டியில்லா கடன், அது வந்து ஏற்கனவே 135 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வட்டியில்லா கடனை இப்போ அதுக்கடுத்து அதிகப்படுத்துவதற்கும், அறக்கட்டளை இனம், மத, மொழி, கட்சி சார்பின்றி செயல்படுவதற்கு தான் மெயினாக இது இயங்குது. இதில் வரக்கூடிய ஆண்டுகளில் அகில இந்திய அளவில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு வருடந்தோறும் சமய நல்லிணக்க நிகழ்ச்சி, உதவிகள், மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்குண்டான ஆயத்த ஏற்பாட்டை இந்த சேரிட்டபிள் குறிக்கோளாக கொண்டுள்ளது.